அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 10/9/2024. சப்தமி திதி இரவு 11:13 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. அனுஷம் நட்சத்திரம் இரவு 8:02 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இரவு 8:02 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, பணியாட்களை விடுவிக்க, இரத்தினங்கள் வாங்க, மூலிகை சேகரிக்க, வன மற்றும் கிராம காவல் தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் உனக்கென ஒரே ஒருவரையாவது சம்பாதித்து வை. ஏனென்றால் பணம் உன்னிடம் பேசாது, பணத்திடம் நீயும் பேச முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க காணி, பூமி, சொத்து, வீடு, மன, காரு, பங்களான்னு எவ்வளோதான் இருந்தாலும் நாம் மனம் திறந்து பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இருக்கணுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தருவீங்க. உறவினர்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இரவு 8 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தணுங்க. இரவு 8 மணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இரவு 8 மணியிலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம், வாக்குவாதம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். வேலையாட்களை பகச்சிக்காதீங்க. பங்குதாரர்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் வேலை சுமை இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மேலதிகாரிகளை குறை சொல்லின்னு இருக்க வேண்டாம். அதிகாரிகள் பற்றிய ரகசியங்களையும் வெளியிட வேண்டாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, திட்டமிடப்படும் மிகப்பெரிய காரியங்களை விட உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய சிறிய காரியங்களே மிகச்சிறந்தவையாகும். சிலர்லாம் 3 வருஷம் கழித்து பாருங்கள் நான் எப்படி ஆக போகிறேன் அப்படின்னு அன்றன்றைய கடமைகளை செய்யாமல்
நான் அப்படியாக போகிறேன் இப்படியாக போகிறேன்னு ஆகாயத்திலேயே பறந்துட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கண்ணுக்கு முன்னால் கைக்கு முன்னால் கடமை என்ன இருக்கோ அதை கச்சிதமாக செய்து கொண்டே வருங்காலத்தை திட்டமிட்டு கொண்டே இருப்பவர்கள், வருங்கால கனவை நனவாக்குவதற்காக இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க, உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரத்தில் முன்கோபத்தில் சிலரிடம் பேசுவீங்க, அதனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு முன்கோபப்படுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இருக்கிற உண்மைகளை உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வேகத்தில் சொல்லின்னு இருக்கக்கூடாது. அதுலேயும் கொஞ்சம் ஏன்னா குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லின்னு இருக்கிறது அவ்வளோ தூரம் சரியாக வராதுங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வீடு மனம் வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, வண்டி பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, இதுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் எல்லாமே உண்டு. பழைய பாக்கிகள் கூட வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் நிம்மதி கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்து கொண்டிருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பறவை கூட்டில் கல்லறிந்தால் பறவைகள் ஓடிவிடும். ஆனால் தேன் கூட்டில் கல்லறிந்தால் நீதான் ஓட வேண்டியிருக்கும். செயல் ஒன்றுதான், விளைவுகள் வெவ்வேறானவை. ஆமாங்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லார்கிட்டையும் நான் ஒரே மாதிரி தான் நடந்துப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக வராதுங்க. உண்மையாக இருக்கணும். அதே நேரத்தில் இடம்பொருள் ஏவலறிந்து பேசணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பிறர் மனம் புண்படாமல் பேசுபவர்கள், பழகுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷ பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். அதே மாதிரி புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பூ பறிப்பது சுகம், முட்கள் நம் கையில் குத்தாதவரை. வார்த்தைகள் சுகம், பிறருடைய மனம் புண்படுத்தாதவரை.
ஆமாங்க. அதனால தாங்க அடுத்தவங்க மனசு ஆத்திரப்படுற அளவுக்கு, அடுத்தவங்க மனசில் கோபம் வர்ற அளவுக்கு, அடுத்தவங்க மனசுக்குள்ளார நம்மளை ஏதாவது குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் எதுவுமே பேசுகிறது கிடையாதுங்க. பேசுகிறோம் அப்படின்னா நல்லதாக பேசுவோம், நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லவங்கள்ட்ட பேசுவோம், நல்ல கருத்துக்களை சொல்வோம். நாம் பேசுகிற பேச்சால் அடுத்தவங்க சந்தோஷப்படணுமே தவிர சங்கடப்படக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்து கனிவாக பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் நீசமாகி கிடக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், சின்ன சின்ன விவாதங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் உண்மையிலே நல்லவங்க யார், நடிக்கிறவங்க யார், அக்கறை உள்ளவங்க யார், ஆவேசப்படுறவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. நீங்கள் மட்டும் அப்புறம் எப்படி இருந்தீங்க, உங்களை தான் உங்கள் பிள்ளைங்க கொண்டு வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் குழப்பமே கிடையாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறங்குனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாரிச்சிடலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ரகசியங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் ஒத்துழைப்பு தருவாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க, கொஞ்சம் கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகளோ இனிப்பானவை. சின்ன வயசில் படின்னு அப்பா அம்மா நம்மளை போட்டு அடின்னு அடித்து நம்மளை போட்டு நச்சரித்ததுனால தான் இன்றைக்கி நாம் படித்து ஒரு முன்னுக்கு வந்திருக்கிறோங்க. சில நேரங்களில் இந்த படிப்பெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க, இந்த தேர்வு எழுதுகிற முறையெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு ஆதங்கப்பட்டதெல்லாம் நீங்கள் உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் படித்தீங்க, முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க. புத்தகங்களோடு மனிதர்களையும் வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்து படித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாற்றலாமா, பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்தா நல்லது அப்படின்னு யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. குடும்ப பட்ஜெட்டை பற்றியும் எழுதி பார்ப்பீங்க. வருமானம் இவ்வளவு, மாதாந்திர செலவு அவ்வளவு, மீதி இருக்கிறது இவ்வளவு, இதை வச்சு என்ன செய்ய முடியும், கடனை போட்டாலும் வாங்கினாலும் இஎம்ஐ கட்ட வேண்டியது எவ்வளோ இருக்குது, இது மாதிரி கணக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் வராதுன்னு நீங்கள் ஒரு காலத்தில் நினச்சதெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கட்டுப்பாடு தேவைப்படுது, உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. புதன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை இன்றைக்கி சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிரச்சனைகள் எல்லாமே நிலவு போல
ஒரு நாள் தேயும், ஒரு நாள் வளரும், ஒரு நாள் இல்லாமல் காணாமல் போய்விடும். அதனால் கவலைப்படுவதை விட்டு விடுங்கள். ஆமாங்க, நிலவு மாதிரி தாங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே. அது தேஞ்சிக்கிட்டே வரும், அப்புறம் ஒரு நாள் இல்லாமலும் போகுது இல்லைங்களா? அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தேய்ந்து விடும், தீர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு கவலைப்படுவதையெல்லாம் விட்டு ஆக வேண்டியதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்ச முக்கியஸ்தர்களை இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. உங்களால் பலனடைஞ்சு ஆலமரம் மாதிரி வேகமாக வளர்ந்து பெருசாக இருந்துருக்கிறவங்க இன்றைக்கி உங்களை தேடி வந்து நன்றி காட்டுவாங்க. உங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்கும். வேற்றுமொழிக்காரங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க, வேறு நாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணப்புழக்கமும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தியும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களிடம் சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, புரிதலும் நிதானமும் தவறும் பட்சத்தில் ஒரு மனிதனுடன் சேர்ந்து பயணிக்கும் எல்லோருக்குமே நிம்மதியும் பொறுமையும் இருக்கவே இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க புரிதல் வேணுங்க, நிதானம் வேணுங்க. நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், அல்லது ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் புரிதலும் நம்பிக்கையும் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சிறக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. சொத்து பத்து விவகாரங்கள் எதாவது பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கெங்கே பணம் வருது, கொடுத்த காசு திருப்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கொஞ்சம் இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீர்ந்து லாபம் அதிகமாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி அலுவலகத்திலையும் மரியாதை கூடுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை,
கடந்த காலம் நமக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது. ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில மனக்கசப்புகளை எல்லாம் மனசிலேயே வச்சிக்காமல் அந்த கஷ்ட நஷ்டங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை மனதில் வைத்து கொண்டு பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு எங்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்றைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைய தினத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:02 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். விமர்சனங்களுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சுன்னு இருக்கீங்க. அடுத்தவங்க ஆவேசத்தில் ஆத்திரத்தில் போட்டியில் பொறாமையில் எதையாவது போட்டு வைப்பாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. எதையாவது பற்ற வைப்பாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சகோதர வகையில் என்னதான் நாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்றி இருக்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமார் தான், அவசரப்படாதீங்க. அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களை மாதிரியே எல்லாரும் யோசிக்க முடியுமா? எல்லோரும் இருக்க முடியுமா? வேலையாட்கள்னால் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி கடின உழைப்பால் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எதையும் முடியும் என்று நினை, முடிவு என்று நினைக்காதே. ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் நம்மால் முடியும். நமக்கு அனுபவம் இருக்குது, நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, அடுத்தவங்களை நம்பி வாழாத தன்னம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எந்த வேலையை என்கிட்ட கொடுத்தாலும் என்னால் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு உலா வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது, கடனும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுது. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிக்க முடியுது. ஆனால் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் மிரட்டிக்கிட்டே இருக்கார், பயமுறுத்திக்கிட்டே இருக்கார். கால் வலிக்குது, கழுத்தும் வலிக்குது, டெஸ்ட் எடுத்தால் ஒன்றும் இல்லைன்னு ரிசல்ட்டு வருது. என்ன காரணம்? உணவு முறையை கொஞ்சம் சரி பண்ணுங்க. சாப்பிட்ற நேரத்தை கொஞ்சம் சரியாக ஆக்குங்க. சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவைப்படுது. எல்லா நேரத்துலேயும் சிலருக்காக ஆசைப்பட்டு சாப்பிட்றக்கூடாது. நண்பர் வந்தார், அவருக்கு சிலதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு நீங்களும் சேர்ந்து அதிகமாக சாப்பிட்டுருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காருங்க. வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பல வகையில் பற்று வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய கடன் நினச்சி கொஞ்சம் பயம் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சமாதானத்தை விரும்பும் மக்கள் உள்ள இடத்திற்கு இறைவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறார்.
ஆமாங்க, தானம் செய்கிறது நல்லது தாங்க. ஆனால் சமாதானமாக விட்டு கொடுத்து போனோம்னா அது அதை விட மிக நல்லதுங்க. அதனால தாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமாதானத்தையே விரும்பி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதையே குறிக்கோளாக வைத்து கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். உனக்கெல்லாம் ஒரு சொத்தும் கிடையாது, பூர்வீக சொத்தெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு மனசு இறங்கி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ சாதகமாக முடியுங்க. நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக உங்ககிட்ட நெருங்கி வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே அன்பு உண்டு, பாசம் உண்டு. ஆனால் பாதச்சனை நடக்கிறதுனால திடீர்னு கோபத்தில் ஏதாவது பேசி வைப்பீங்க. முன் கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் வந்து சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைவிடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளருங்கள். வீசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே கேட்டோடு நிற்க வைத்தார்களோ, அவங்களையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்களுக்கு நாம் பதிலடி கொடுக்கணும். அவங்க முன்னால் நம்ம கம்பீரமாக நிற்கணும்னு இரவு பகலாக கடினமாக உழைத்து லட்சியத்தை எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியிலே ஏற்றமாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இதோ முடியும் அதோ முடியும்னு நினச்சி ஏமாந்து போன சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம நடக்குமோ நடக்காதோன்னு ஏக்கத்தில் இருந்தோம். இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இறைவா உனக்கு சந்தோஷம்னு வானத்தை பார்த்து இன்றைக்கு நன்றியும் சொல்வீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிறுவனத்தோட புது ஒப்பந்தங்கள் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் சார்ந்த சில பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்தில் மரியாதை கூடுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளும் உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உன் அச்சத்தை உன்னுடன் வைத்துக்கொள். உன்னுடைய ஊக்கத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். ஆமாங்க, 1008 கஷ்டங்கள் அடிமனசில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை ஆட்டி படைச்சாலும் கூட அடுத்தவங்க முன்னால் பயப்படாமல் தைரியத்தை வரவழைத்து கொண்டு
எங்கும் எப்போதும் உற்சாகத்துடன் பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் பாக்யாதிபதி தனாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு உண்டு. புது வண்டி வாகனங்கள் உங்களை தேடி வரும். புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி தாய் தந்தைக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. வீடு மாறலாம்னு நினச்சின்னு இருக்கீங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன்னு அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் அலைய வேண்டியதாக இருக்குது. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்க. 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி இருக்கிறதுனால திடீர்னு எல்லாம் மறந்து போகுது. ஒரு பொருளை வைக்கிறீங்கன்னா அந்த பொருளை அந்த இடத்துலையே மறுபடியும் வச்சு அதை எடுக்கிறது கற்றுங்க. அது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நேரம் கிடைச்சதுன்னா ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. சூரியன் பலமாக இருக்கிறாரு. அதனால் கோர்ட்டு கேஸில் வெற்றி உண்டு. எதிரிகளை வீழ்த்தி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது பிரான்ச்சு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வேலையாட்களும் அமையறதுக்கான சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். வரன் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள், சோர்வு, கவலைகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.